ஏய், எதுக்கு இந்த மூங்கில பந்தல் போட போறியா? இதை வச்சு பந்தல் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பண்ணலாம். ஆமா, கிழிச்சான். இந்த செடிக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 4 தடவை செழிப்பா தண்ணி ஊத்தணும். இவன் படிக்கலனாலும் நல்ல புத்திசாலியா தான் இருக்கான். இந்த மூங்கில வச்சு ட்ரிப் இரிகேஷன் பண்ணிருக்கான். அதுவும் ₹1 கூட செலவில்லாம. அதான் சொன்னேன். அவன் ஏதோ பண்ணிருக்கான். நாம நினைச்சா கூட இந்த மாதிரி 1000 வழி பண்ணலாம். கைத்தட்டுங்க, கைத்தட்டு. நானே வா மாயமுட. இவன் பெரிய புத்திசாலி மாதிரி எல்லாரும் அவனையும் பாக்குறாங்க. அம்மு, தோட்டத்துல இருந்து தேங்காய் கொண்டு வந்திருக்கேன், உடைச்சு தரவா? ஓகே. இப்ப என் டேலண்ட காட்டுறேன். டேய் நிறுத்துடா, ஏன் டேலண்ட பாருடா. நான் இருக்கேன்ல, நீ கிளம்பு, நீ கிளம்பு, நீ கிளம்பு, 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 காத்தோட்டம். நாமெல்லாம் யாரு? இந்த காயை ஒரேடியில 4ஆ உடைச்சு காட்டுறேன் பாரு. ஐயோ, மறுபடியும் ட்ரை பண்றீங்களா? நீ 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 ட்ரை பண்ணு. நீ பண்ணு. ஒரு நிமிஷம், நான் தள்ளி நினைக்கிறேன். இப்ப ட்ரை பண்ணு. சென்னை வானொலி தேன் கிண்ணம் தொடர்கிறது. என்ன இவன் ஒரு மார்க்கமா பாக்குறான்? இவனுக்கு என்ன கேடு காலம் வந்துச்சு? காலங்காத்தால என்னடி இந்த ரீல்ஸ் எல்லாம்? இன்னைக்காவது இந்த இன்ஸ்டாகிராமுக்கு பிரேக் கொடுங்களேன். சரிடி. ஏய், என்ன பார்வை இது? அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது பழக்கம். நீ தப்பா நினைச்சுக்கலனா? தப்பா நினைச்சுக்கலனா பெரிய மனசு பண்ணி எனக்கும் தெரியா. ஏய் போதும், நிறுத்து. உனக்கு என்ன பைத்தியமா? என்ன பேசிட்டு இருக்க? என்ன பத்தி உனக்கு தெரியாது. கராட்டேலனா ரெயின்போ பெல்ட், பட்டன் குத்துனா பொம்பையில போய் விழுவேன். ஒரு காஃபி கேட்டா சொத்தையே கேட்ட மாதிரி எதுக்கு அவ்வளவு கோவம்? அப்படின்னா நீ இவ்வளவு நேரம் கேட்டது காஃபியா தானா? நீ என்ன நினைச்ச? ஆமா, நீ என்ன வீட்டு மாப்பிள்ள மாதிரி காஃபி டீ எல்லாம் கேக்குற? வேலைக்கார மாதிரி இரு. வேண்டாம், அந்த போஸ்ட விட இந்த போஸ்ட் பெட்டர். காஃபி நீ தான் தரணுமா என்ன? ஏன் மங்கா தரமாட்டா? ஏன் மங்கா? காஃபி மட்டுமா? டிஃபனியும் செஞ்சு தரேன். அவளா? என்ன மாதிரி காஃபி போடணும்னா காஃபி டேல 10-15 வருஷம் வேலை பார்த்திருக்கணும். அவளுக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல.
ஆனா உன்ன மாதிரி காஃபி போடணும்னா காஃபி டேல 15 வருஷம் வேலை பார்த்துருக்கணும். பெரிய ஆபீசர் மாதிரி படுத்து தூங்குறான். ஐயோ, சரி, அந்த இடம் ரெடி ஆகுற வரைக்கும் கொஞ்ச நாள் நீ உள்ள படுத்துக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன். இது லக்ஷ்மண ரேகை இல்ல, பாதுகாப்பு ரேகை. உனக்கு தப்பி தவறி உன் விரல் ஏதாவது அதை தாண்டி வந்துச்சுன்னா உனக்கு நெக்ஸ்ட் பர்த்டே இருக்காது. மாமா மாமா என்ன மாமா அது? எல்லாருக்கும் தைரியம் சொல்ற நீங்களே இப்படி இருந்தா எப்படி? சின்னப்ப எங்க அப்பா சொல்லுவாரு, பெரியவன் பாவம் இமோஷனல் சிம்பிள் ஃபெலோன்னு. ஆனா சின்னவன் ஸ்டபர்ன் ஸ்ட்ராங் இன்சென்சிட்டிவ்னு. நானும் அப்படிதான் வளர்ந்தேன். அவன் பிறந்தப்ப அவனை என் கையில கொடுத்தப்ப என்னையே அறியாம என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு ஐ கேன் நெவர் எக்ஸ்பிளைன். என்னால சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு அவன் கண்ணு கெட்ட தூரத்துல எங்கேயுமே இல்லை. நான் அந்த கடவுளை வேண்டது ஒன்னே ஒண்ணுதான், ஜஸ்ட் ஒன் திங். அவன் எங்க இருந்தாலும் 4 பேருக்கு பயனுள்ளவனா இருக்கணும், யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது.